வீட்டு தோட்டம், ரோஸ் தோட்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்னுடைய தோட்டத்தை பாருங்கள். இது புது ரோஸ். செவ்வந்தி, நான் கோவாலேருந்து கொண்டு வந்தேன். கோவாலேருந்து இது கொண்டு வந்தேன். நம்ம சாமிக்கு முன்னால் அது போட்டு வைப்போம்ல. அது சூப்பராக குளிர்ந்த காற்றடிக்கு பார்த்தீங்களா? அது அழகா இலைகள்லாம் செய்யுது. இது வந்து பெங்களூர் ரோஸ், இது வந்து கொடைக்கானல் ரோஸ், இது குற்றாலம், இதுவும் குற்றாலம் தான், குற்றால ரோஸ். பிளாக் ரோஸும் எங்கள்கிட்ட இருக்குது. இதுதான் பிளாக் ரோஸ் விற்றுக்குறேங்க. இப்போ மொட்டு வச்சுருக்கு பிளாக் ரோஸ். இந்த பெல் செடி நல்லா பூத்து சூப்பராக கிடைக்கும். திராட்சை, இதுதான் பார்த்துக்கிறங்க அம்மன் பச்சரிசின்னு இந்த செடி பேர், அம்மன் பச்சரிசி. இதை நம்ம இந்த மருவு கழுத்தில் இதெல்லாம் உண்ணி மாதிரி வரும் தெரியுமா, அதுக்கு இந்த பாலை எடுத்து இப்படி பிச்சிட்டோம்னா அந்த பால் வரும் பாருங்கள். அது இந்த பாருங்கள் பிக்கிறோம் பாருங்கள். அந்த இடத்த அப்படி எடுத்துட்டோம்னா அதில் இந்த பால் வருது பாருங்க. இந்த பாலை நம்ம தொட்டு இப்படி எடுத்தோம்னா பால் வரும். இதை நம்ம அந்த உண்ணி மேலேயே வச்சோம்னா உண்ணி உதிர்ந்துரும் பார்த்துக்கிறங்க. இது பேர் அம்மன் பச்சரிசி. இது தொட்டியில் நான் வச்சுருக்கேன். இது செவ்வந்தி பூ. சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கு? இதில் ஆரியல் கலர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பேபி கார்டனில் வாங்கினது. இதெல்லாம் அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழர் திருவிழா. இந்த ரோஸ்லாம் ரொம்ப விலைக்கெலாம் நான் வாங்க மாட்டேன். இந்த ரோஸ் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன் பார்த்துக்கிறேங்க. 100 ரூபாயில் இது 60 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது 60 ரூபா. இந்த ரோஸ் வந்து 50 ரூபா. இந்த ஒயிட் ரோஸ் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நல்லா நிற்கிது. இதெல்லாம் 50 ரூபா. கொஞ்சம் விலைக்கு தான் வாங்குவேன். வாங்கி அதுக்கு நல்லா நம்ம பார்க்கணும், எப்படி வளர்க்குன்னு வளர்த்தோம்னா அது வாட்டில் எல்லாம் பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி தொட்டி வச்சு பூக்கள் வைங்க, வாசலில் மனசுக்கு அமைதி கிடைக்கும். தேங்க்யூ.